தேமுதிகவுக்கு ஒரு பெரிய வாக்கு சதவீதம் கிடையாது. 0.5 0.7 அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம்ன்றது இருக்குது. அப்படி இருக்கப்ப திருப்பி தேமுதிகவுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய தேவையும் கட்டாயமும் திமுகவுக்கு ஏன் ஏற்படுது? ஏன்னா இந்த எலெக்ஷன் அப்படிப்பட்ட எலெக்ஷனுங்க. மத்தியில் இருக்கிற மத்திய வட தமிழகத்தில் விஜய் வந்து பட்டியலினத்தவரும் வந்திய 2 பேர் ஓட்டையும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. விக்கிரவாண்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் வந்தது. அப்போது இவங்க ஓட்டு அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு காஸ்ட் நியூட்ரலான ஒரு பார்ட்டி தேவையாக இருக்குது. அந்த காஸ்ட் நியூட்ரலான பார்ட்டி தேமுதிகவாக இருக்குது. அவங்க விஜயகாந்த் இருக்கும்போதே வந்தியர்கள் பட்டியலினத்தவர் மத்தியில் கொஞ்சம் அவங்களுக்கு பேர் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு இப்போ ஓட்டு இல்லாட்டி கூட அதில் ஒரு 10% இப்போ மிச்சம் இருக்கும். ஒரு 2000 ஓட்டு 1000 ஓட்டு வச்சுக்கோங்க. அந்த 1000 ஓட்டு அவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து அவங்கள சேர்த்தார் அவர் ஆக்சுவலாக. அது வந்து இங்கே மட்டும் இல்லை, பரவலாக இருக்குது. ராஜபாளையம், விருதுநகர் அந்த ஏரியாலும் இருக்குது, கோயம்புத்தூர் பக்கமும் இருக்குது, மொழி சிறுபான்மையோர் ஓட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு தான் தெலுங்கு பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேலே தெலுங்கு பேசுகிறவங்க இருக்காங்க. ஓட்டர்ஸ் வந்து 5,67,00,000 தான். தெலுங்கு பேசுகிறவங்க எண்ணிக்கை 1 கோடி பேருக்கு மேலே இருக்குது. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது அவங்கள விடுறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. மொழி சிறுபான்மையோர் பெரும்பாலும் வந்து தேமுதிக இருந்தால் ஓட்டு போடுவாங்க. இன்னொன்று